Hello guys, welcome to my channel S&S Home Cooking. நாம் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்காக மிக்ஸர் ஜார்ல ஒரு கை நிறைய புதினா இலை எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுக்கணும். நான் 4 எடுத்துர்க்கேன். உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டா நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இது சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பிரியாணி இலை, 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். தண்ணியெல்லாம் எதுவுமே இப்போ சேர்த்த வேண்டாம். சிக்கனில் இருக்க தண்ணியிலே ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. ஓரளவுக்கு சிக்கன் வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. இப்போ லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஓரளவுக்கு நல்லா தண்ணி சுண்டுனதுக்கப்புறமா இதில் கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு நல்லா கிளறிட்டு இறக்கணும். அப்படின்னா நல்லா டேஸ்டியான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆகிடும். உங்களுக்கும் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷனால் உங்களை வந்து சேரும். பாய்.